ஒவ்வொருவரை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஏனென்றால் ஒருவன் தேவனுடைய சமூகத்துக்கு வருவானானால் அதை தேவன் காண்கின்றார். ஏன் என்று சொன்னால் எங்களுக்கு எத்தனையோ வேலைகள் இருக்கின்றது. சொல்லுவார்கள் டைம் இஸ் கோல்ட் என்று சொல்லி, டைம் இஸ் ப்ரிசியஸ் என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் அந்த நேரத்தை இழந்துவிட்டால் பெற்றுக்கொள்ள முடியாது. அதை பார்க்கிலும் வேல்யூ தேவனுடைய சமூகம். அந்த தேவனுடைய சமூகத்துக்கு நான் இன்றைக்கு போய் தேவன் எனக்கு வைத்த மன்னாவை நான் பெற்றுக்கொள்ளாவிட்டால் அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உலகம் சொல்லுகிற அந்த டைம் இஸ் கோல்டு என்றதை கூட நாங்கள் இன்னொரு நேரத்திலே அவைகளை பெற்றுவிடலாம். ஏன் சொல்லுகிறேன் என்றால், நாங்கள் நேரத்தினாலே என்னத்தை சம்பாதிக்கின்றோம்? மனுஷரை சம்பாதிக்கின்றோம் அல்லது பணத்தை சம்பாதிக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் இந்த உலகத்திலே நேரத்தை வைத்து நாங்கள் சம்பாதிக்கின்றோம். அப்போ அந்த நேரத்தை நாங்கள் இன்று இழந்துவிட்ட நேரத்தை நாங்கள் இன்னொன்று இரட்டிப்பு மடங்காய் நாங்கள் கொடுக்கும்போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லது ஒருவரை நாங்கள் அந்த நேரத்தை கொடுக்காது போனால் அவரோடு இன்னும் அதிக நேரத்தை கொடுக்கும்போது நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே இருந்து வருகின்ற அந்த நேரத்துக்குரிய அந்த காரியமானது அதை நாங்கள் தவற விட்டு விட்டோமானால் மறுபடி நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்கு காத்திருக்க வேண்டும். சில வேளைகளில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடுவோம். அதற்கு ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வனாந்தரத்திலே அவர்கள் காணப்பட்ட போது, அவர்களுக்கு மன்னா இல்லாதிருந்த போது, உணவில்லாதிருந்த போது அவர்களுக்கு தேவன் மன்னாவை கொடுத்தார். அதற்கு அவர் சொன்னார், இன்றைக்கு உங்களுக்கு தேவையான அந்த அளவின்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதற்கு அதிகமாய் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் அந்த மன்னாவை கொடுத்து கொண்டிருந்தார். ஓய்வு நாளில் மாத்திரம், அதற்கு முதல் நாள் மாத்திரம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இன்றைக்கு மாத்திரம் 2 நாளுக்கு ஏற்றதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னதன்படி அவர்கள் அந்த 2 நாளை எடுக்கிறார்கள். அப்போ பாருங்க, முதல் நாளிலே அவர் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையானதை தான் எடுக்க சொல்லுகிறார். தேவன் விரும்பி இருந்தால் முதலே 2 நாளுக்கு என்று கொடுத்து வந்திருக்கலாம். இல்லை, ஏன் அந்த ஓய்வு நாளை ஆசாரிக்கும்படியாய் அவர் அதை 2 நாள் கொடுக்கின்றார். ஆனால் சிலர் அதிகமாக எடுத்தார்கள். அது பழுதாய் போய்விட்டதை அவர்கள், பழுதடைந்திருந்ததை அவர்கள் கண்டார்கள். ஆனால் அவர்கள் அடுத்த நாள் அதை எடுக்க வேண்டியதாய் காணப்பட்டது. அவர்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டியதாய் காணப்படுகிறது. அன்பான பிரியமானவர்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிற காரியம், நாங்கள் எப்பெல்லாம் தேவனுடைய சமூகத்துக்கு வருகிறோமோ அப்பெல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம். சில வேளைகளில் எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம், அன்றைய நாளிலே நாங்கள் அறிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நாட்கள் போக நாங்கள் அதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். மன்னிக்க வேண்டும். இன்றைய நாளிலே நான் உங்களோடு கூட பேசப்போகின்ற காரியம் ஒரு குடும்பம் தேவனும். தேவன் ஒரு குடும்பத்தை தான் ஏற்படுத்துகின்றார். அவர் முதல் ஆதியாகமத்திலே நாங்கள் வாசிக்கலாம், ஒரு மனிதனை தான் உண்டு பண்ணுகின்றார். அதற்கு பின்பு அவர் விலா எலும்பிலிருந்து எடுத்து மனுஷியை உருவாக்கி கொடுக்கின்றார். கொடுத்து சொல்லுகின்றார், நீங்கள் பல்கி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி. இப்போ தேவன் ஒரு குடும்பத்தை ஏன், எதற்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார்? தேவன் எப்படி குடும்பத்தை ஆசீர்வதிக்கின்றார்? குடும்பத்திலே நன்மைகள் எப்படி வருகின்றது? தேவனிடத்திலே இருந்து குடும்பமாக இருந்து நான் தேவனிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்வது எப்படி? அல்லது தேவன் இடத்திலே நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாதபடி எனக்கு தீமைகள் வரும்தக்கதாய் என்னுடைய வாழ்வை நான் தேவனுக்கு தூரப்படுத்துவது எல்லாமே இந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் தூரப்படுத்துகிறது நன்மைகளை பெற்றுக்கொள்ளாத காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு பேச வரவில்லை. அதை நான் இன்னொரு நாளைக்கு நான் சொல்லுவேன். ஆனால் இன்றைக்கு நான் சொல்ல வருகின்ற காரியம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவன் ஒரு குடும்பத்தை எப்படி அமைக்க விரும்புகிறாரோ
அந்த கோட்பாட்டுக்களே நாங்கள் எங்களை கொடுத்து நாங்கள் வாழ்வோமானால் தேவன் வைத்த எந்த ஒரு நன்மையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளாமல் போய்விட மாட்டோம். ஏனென்றால் தேவன் மனுஷனை உண்டு பண்ணுவதற்கு முதலாவது அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் உண்டு பண்ணின பின்பு நல்லது 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 என்றுதான் கண்டு தேவன் படைத்தார். அங்கு அவர் தீமை எதையும் சொல்லவில்லை. எல்லாவற்றையும் பூமியின் காரியங்கள் சகலவற்றையும் உண்டு பண்ணின பின்பு தேவன் நல்லது 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 என்று கண்டு இனி மனுஷனை உருவாக்குவோமாக என்று உருவாக்குகின்றார். பின்பு தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பின்புதான் அவர் சொல்லுகிறார், முள்ளும் கருக்கும் அங்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லி. பாருங்க, தேவனிடத்திலே வந்தவன் தேவனோடு கூட இருக்க மட்டும் அங்கு எல்லாம் நல்லது 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 என்று சொல்லி வந்த தேவனுக்கு கீழ்ப்படியாமையினாலே பிசாசு வந்தபடினாலே அங்கு முள்ளும் கருக்கும் பிறப்பிக்கின்றதை நாங்கள் காண்கின்றோம். அந்த முள்ளும் கருக்கும் என்பதுதான் தேவனுக்கு பிரியமில்லாத எங்கள் வாழ்வில் உண்டாகின்ற தீமையாய் காணப்படுகிறது. இப்போ நான் இந்த பூமியிலே நடந்து போகின்றேன். தேசம் முழுக்க முள்ளா இருந்தால் என் காலிலே ஷூ இல்லை, அந்த காலத்திலே ஷூ இல்லை, எப்படி நடக்க முடியும்? ஸோ நாங்கள் அவைகளை குறித்து இன்றைக்கு அதிகம் பார்க்க போகிறதில்லை. ஆனால் அதை நான் தொட்டு போக விரும்புகிறேன். நான் வாசிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். ஆதியாகமத்திலே 1வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், 26வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டு பண்ணுவோமாக. கடவுள் எங்களை அவரை போலத்தான் உருவாக்குகின்றார். ஆனால் எங்களுக்கு அவரை தெரியாதபடியினால், நாங்கள் காணாதபடியினால் அவர் எப்படி இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியல. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உங்களை என்னை போலவே உருவாக்கி இருக்கின்றேன் என்று சொல்லி. அப்போ அவர் சொல்லுகிறார், சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகங்கள் பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும், பூமி அனைத்தையும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவீர்கள். ஆளுகிறது என்றால் அவர்களை எங்களுக்கு கீழ்ப்படுத்துவது, ஆட்சி செய்வது என்பதுன்றது, ஆளுறது என்பது இதுதான். அவர்களை எங்களுக்கு கீழ்ப்படுத்துவது, அதாவது கீழ்ப்படுத்தி நசித்து அடித்து கிடித்து பொறித்து அழித்து போடுவதில்லை. அவர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் வாழ்கின்றது. அப்போ எங்களை எதுவும் மேற்கொள்வதை தேவன் விரும்பவில்லை. ஏனென்றால் தேவன் அவர் எப்படி இருக்கிறார் என்றால், அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கின்றார். அவர் எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்துகின்றார். அவரை எதுவும் ஓவர்கம் பண்ண அவர் விடுகிறதே இல்லை, அது முடியாது. அப்போ தேவன் அவ்வண்ணமாக இருக்கின்றபடியினால் மனுஷனும் அவ்வண்ணமாக இருக்க வேண்டும் என்று விரும்பின தேவன் மனுஷனை அப்படித்தான் அவர் செய்கின்றார். ஆனால் ஏவாளினுடைய கீழ்ப்படியாமையினாலே சில காரியங்கள் எங்கள் வாழ்நாட்களில் வந்து விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்களிடத்திலே வந்து விடுகிறது என்றால் 27வது வசனமும் சொல்லுகிறது மீண்டும், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவர்களை பிறகு பார்க்கலாம், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மனுஷனை மாத்திரமல்ல, மனுஷியையும் ஆணும் பெண்ணுமாக படைத்தவர் தேவ சாயலாகத்தான் படைக்கின்றார். மனுஷி என்பது பெண்ணை குறிக்கலாம், மனுஷன் என்கின்றது ஆணை குறிக்கலாம். ஆனால் 2 பேரையும் ஆண்டவர் தன்னுடைய சாயலின் படியே தான் படைக்கின்றார். அதாவது மனிதனை ஒன்றும் ஓபக்கம் பண்ணாமல் கீழ்ப்படுத்தி வாழவும், மனுஷியை எல்லாம் ஓபக்கம் பண்ணி அது அடிமையாய் வாழ இல்லை. ஆண்டவருடைய அந்த ஜீவனை பெற்று தேவனை போல, அதாவது மனுஷன் என்கின்றது தேவ சாயலாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். பூமியிலே சொல்லப்படலாம், குரங்கிலிருந்து மனுஷன் வந்தான்னு சொல்லி பலருக்கு பல நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் எங்களுடைய நம்பிக்கை அவருடைய சாயலின்படி அவருடைய ஜீவ சுவாசத்தை ஊதி எங்களை உண்டு பண்ணினார். அப்போ தேவன் எங்களை அவரை போல உண்டு பண்ணி இருக்க, அவர் எவ்வளமாக இருக்கிறார் என்று நான் அறிந்தால்தான் எனக்கு தெரியும், ஓ அவர் இவ்வளமாக இருக்கிறபடியினால்
அவ்வண்ணமாகவே என்னை படைத்திருக்கிறபடியினால் நான் அவ்வண்ணமாய் காணப்படுகிறேன். ஸோ நான் அவ்வண்ணமாய் காணப்படத்தக்கதாய் என் சிந்தைகளை நான் ஒப்பு கொடுப்பேனானால் நான் அவ்வண்ணமாய் வாழ முடியும். இல்லை, மாறாக உலகத்தில் இருக்கின்ற காரியங்களை கேட்டு அதை நான் நம்புவேனானால், உலகத்தின் காரியங்களை நான் நம்புவேனானால் தேவனுடைய சாயலை மறைந்து அவருடைய காரியங்களை நாங்கள் பெற்றுவிட முடியாது. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் தேவாவி என்னதென்றும் கண்டுகொண்டு நடக்க சொல்லி. ஆனால் சில வேளைகளில் அன்பின் நிமித்தம் நாங்கள் தவறி விடுகின்றோம், நம்புகிறதின் நிமித்தம் தவறி விடுகின்றோம். ஆனால் எப்பொழுது நாங்கள் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். விழிப்புள்ளவர்களாக இருக்க நாங்கள் சில வேளை தவறி விடுகின்றோம். நான் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். ஏனென்று சொன்னால், நாங்கள் அன்பிலே பூரணப்பட்டவர்களாய் காணப்பட தேவன் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறான். மனுஷன் என்றால் அன்பு தான். அதுதான், அவன் ஒருத்தனிடத்திலே அன்பு வைத்து விட்டால், ஒருவனை நம்பி விட்டால் அவரிடத்தில் அந்த உண்மையுள்ளவனாய் இருப்பான். அப்போ தேவன் எப்படி சொல்லுகிறான்? 28வது வசனத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பல்கி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி. ஸோ பூமியை கீழ்ப்படுத்துறது என்றால் பூமி எவ்வளவு பெரிது, அதை நாங்கள் எங்களுக்கு கீழ்ப்படுத்த முடியுமா என்று கேட்டால் அது முடியாது. அப்போ தேவன் என்ன சொல்லுகிறார் என்றால், பூமியில் இருந்து வருகிற எதுவும் உன்னை கீழ்ப்படுத்தாதபடிக்கு, நீ அதற்குள்ளே போய்விடாதபடிக்கு நீ அப்பண்ணமாய் ஜாக்கிரதையாக இருந்து நீ அவைகளை ஆண்டு கொள்ளு என்று சொல்லி. நாங்கள் மிருகங்களை ஆளுகை செய்யலாம், பறவைகளை ஆளுகை செய்யலாம், கடலில் இருக்கின்றவைகளை ஆளுகை செய்யலாம். என் பூமியிலே மனுஷர்களை கூட மனுஷர் ஆளுகை செய்கிறார்கள், இப்போ ஆளுகை செய்யலாம். இப்போ உங்களுக்கு தெரியும், ஐடி வந்துட்டது. அந்த அதாவது ஐடிஎன் வளர்ந்து 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 இப்போ டெக்னாலஜி வளர்ந்து எங்களை ரோபோ ஆளுகை செய்கின்ற அளவுக்கு நாங்கள் போய் இருக்கின்றோம். அப்போ ஏஐ டெக்னாலஜி ஆரம்பத்திலே ஒரு சின்ன ஐடி என்று சொல்லி வந்து கம்ப்யூட்டர் என்று வந்து சொல்லி இன்றைக்கு ஏஐ மட்டும் வந்து நிற்கிறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அது இன்றைக்கு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுகிறது. அப்போ மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மனுஷன் தான் காரணம். இப்போ மனுஷன், அந்த ஏஐ டெக்னாலஜி மனுஷனை கண்ட்ரோல் பண்ணுகிறது என்றால் அதற்கு யார் காரணம் என்றால் மனுஷன் தான் காரணம். ஏனென்றால் அதை உண்டு பண்ணினவன் மனுஷன். அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வேறு ஒன்றும் ஆளுகை செய்யாதபடிக்கு, ஆண்டு கொள்ளாதபடிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று சொல்லி. உங்கள் வாழ்நாளிலே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்புவீர்களானால் கவனமாயிருங்கள். ஏனென்றால் அதனிடத்திலிருந்து சிலர் இப்பொழுது தங்களுடைய வாழ்வில் முடிவெடுக்கிறதற்கு கூட அதனிடத்திலே கேட்கிறார்கள். அது கொடுக்கின்ற அந்த பதிலானது ரோங்காக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்விலே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்புவதை பார்க்கிலும் உங்களுடைய வாழ்வில் என்ன தேவையாக இருந்தாலும் இந்த வேதாகமத்தினூடாக நீங்கள் உங்களுடைய முடிவுகளை எடுக்க இதை தேடுங்கள். ஏன் நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்றைக்கு மனுஷரை கண்ட்ரோல் பண்ணுற நிலைக்கு வந்துட்டு, உங்களுக்கு அதை பற்றி யாருக்கு தெரியுமா இருந்தால் நீங்கள் தேடி பார்த்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் கண்டுகொள்ள முடியும். நான் கர்த்தருடைய வருகையை குறித்து அதிகம் பார்க்கின்றபடியினால், அதை யோசிக்கின்றபடியினால், அதை குறித்ததாய் நான் தேடுகிறபடியினால் நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன். உதாரணத்துக்கு சொல்ல முடியும், அமெரிக்காவிலே ஒருத்தனை அது த்ரெட்னிங் பண்ணியிருக்கு, அதாவது பயமுறுட்டி வெறுட்டி வேலை வாங்கி இருக்கிறது. நேற்று நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். ஏஐடி என்ன சொல்லுகிறது என்றால், 2 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தங்களுக்கென்று ஒரு ஓன் லாங்குவேஜை உருவாக்குகிறது என்று சொல்லி, அவர்கள் கம்யூனிகேட் 2 ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 2 ரோபோ கம்யூனிகேட் பண்ணுறதை, அந்த பேசுகிற விதத்தை மனுஷனால் அறிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்லி, அதை உருவாக்கினவர்களே இன்றைக்கு வியந்து போய் நிற்கிறார்கள். நாங்கள் தான் அதை உருவாக்கினோம், ஆனால் அவர்கள் கம்யூனிகேட் பண்ணுறதை எங்களால் கண்டுகொள்ள முடியவில்லை என்று சொல்லி, அந்த நிலைமைக்கு இன்றைக்கு பூமி போய்கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்லத்தக்கதான காரியம், எதுவானாலும் உங்களுடைய குடும்ப வாழ்வில்
நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டுமானால் அது தாய் தகப்பன் பிள்ளைகள் இருந்து உட்கார்ந்து அதை யோசித்து ஆராய்ந்து சரி பிள்ளையை தீர விசாரித்து நிதானித்து நீங்கள் முடிவு எடுப்பீர்களானால் உங்கள் வாழ்விலே சந்தோஷம் சமாதானம் எப்பொழுது காணப்படும். ஏனென்று சொன்னால் தனியே ஒரு முடிவு எடுத்துட்டு வரும்போது சில வழியில் மற்றவர்கள் விரும்ப மாட்டார்கள். அப்போ நாங்கள் எல்லாரும் இருந்து கதைத்து, ஒரு குடும்பம் என்றால் கணவன் மனைவி பிள்ளைகள் இருந்து அந்த இடத்திலே கதைக்கும் போது, முதலாவது தேவன் மனுஷனை தேவனுடைய சாயலாய் உண்டு பண்ணினதற்கு மெயின் நோக்கமே அதுதான். அவருடைய வார்த்தையை எடுத்து அவருக்குள்ளாக சகலவற்றையும் நாங்கள் பார்த்து வாழ வேண்டிய நாட்களிலே நிற்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய நாட்களிலே நிற்கின்றோம். கடைசி நாட்கள். எங்களுடைய கையில் இருக்கிற மொபைல், எங்களுடைய கையில் இருக்கிற லேப்டாப், எங்களுடைய ஐபேட் ஆகட்டும், நாங்கள் பார்க்கின்ற டிவி ஆகட்டும், எந்த நேரத்தில் எங்களுக்கா அல்லது பிள்ளைகளுக்கா இந்த பூமியில் இருக்கிறவர்களுக்கு அதாவது தப்பான இன்ஃபர்மேஷனை அல்லது தப்பான நியூஸை சரியாய் கொடுக்கத்தக்கதான கடைசி நாட்களிலே நாங்கள் நிற்கின்றோம். கர்த்தருடைய வருகையின் அதாவது கர்த்தர் அவருடைய வருகையிலே என்னென்ன சம்பவிக்கும் என்று சொன்னாரோ அவைகள் அனைத்தும் நடந்து வருகின்றது. அப்போ அந்த குடும்பத்தை தேவன் பாதுகாக்க விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார். ஒரு குடும்பத்தை அவர் அழிந்து போக விடுகிற தேவன் அல்ல, அல்லது அது அழிந்து போகிறதற்கு அவர் அந்த குடும்பத்தை அவர் ஏற்படுத்தவில்லை. அப்ப தேவன் எப்படி மனுஷனை ஜீவனுக்கு ஏதுவாய் உருவாக்குகின்றான், அவன் ஜீவன் உள்ளவனாய் வாழும்படி தான் எப்படி கிறிஸ்து அதாவது ஆண்டவர் எப்படி தன்னில் தான் ஜீவன் உள்ளவராய் இருக்கின்றாரோ, அதே போல ஒரு மனுஷன் ஜீவன் உள்ளவனாய் வாழும்படி தான் தேவன் அவனை உண்டு பண்ணுகிறார். ஆனால் அந்த ஜீவனை அழித்து போடும்படி தான் எங்கள் வாழ்விலே பொல்லாத பிசாசானவன் கிரியை செய்கின்றான். அதற்கு தான் இன்றைக்கு ஈக்குவலாய் நான் சொல்லுகிறேன் எங்கள் கைகளிலே இருக்கின்ற காரியங்கள். அப்போ எப்படி வருகிறது என்றால், நான் வாசிக்கிறேன் ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே 4வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி நீங்கள் சாவதே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் 17வது வசனத்திலே 2வது அதிகாரத்திலே, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இதை சாப்பிடாதே, நீ இதை சாப்பிட்டால் உனக்கு மரணம் உண்டாகும் என்று சொல்லி. ஆனால் வஞ்சிக்கின்ற பிசாசுக்கு தெரியும் எங்களிடத்திலே ஜீவன் உண்டு. அப்ப அந்த ஜீவனோடு எங்களை இருக்க விட அவனுக்கு விருப்பம் இல்லை. அப்ப அந்த ஜீவனை அழித்து போட வேண்டும். அப்ப ஜீவனை அழித்து போட வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி பண்ண வேண்டும். உங்களை கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி எதெல்லாம் தடை பண்ணுகிறதோ அதையெல்லாம் உங்கள் வாழ்வில் இருந்து நீங்கள் விலக்கி வைக்க வேண்டும். பொல்லாத பாம்பாகிய பிசாசானவன் அந்த ஏலியனுக்களே வந்தபோது அதை அவர்கள் அக்செப்ட் பண்ணினபடியினால் பாவம் பூமியிலே நுழைந்தது. அந்த ஜீவனாய் காணப்பட்டவர்கள் அந்த ஜீவனை இழந்தார்கள். அதனாலே தான் ரோமரிலே சொல்லும்போது அப்போஸ்தலர் எழுதி வைத்திருக்கின்றார், ஆதாம் இழந்ததை கிறிஸ்துவானவர் பெற்று தந்தார். முந்தின ஆதாம் பிந்தின ஆதாம் கிறிஸ்து. அப்ப அங்கு ஆதாம் இழந்தது என்ன, இங்கு கிறிஸ்து பெற்று தந்தது என்ன என்றால், அந்த தேவன் கொடுத்த தேவ சாயலான அந்த ஜீவனை அன்று ஆதாம் இழந்தான். அந்த ஜீவனை மீண்டும் சிலுவையிலே ஆண்டவர் பெற்று எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அப்ப அந்த ஜீவனை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வேதாகமத்துக்கு விரோதமாய் யார் என்ன சொன்னாலும் நாங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, ஓ அதையும் செய்யலாம் இதையும் செய்யலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு விக்கிரக ஆராதனை நீ செய்யக்கூடாது என்று இஸ்ரவேலுக்கு கட்டளையிட்டது தான். அப்போ விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்று சொன்னால் செய்யக்கூடாது தான்.
இல்லை, அது செய்ததினால் இஸ்ரேலுக்கு எவ்வளவு காரியங்கள் நடந்தது என்று சொல்லி நாங்கள் வாசிக்க முடியும். அப்போ ஒரு காரியத்தை தேவன் செய்யாதே என்று சொன்னால் நாங்கள் அதை செய்யாதபடி இருப்போமானால் அந்த ஜீவனை எங்களாலே காத்துக்கொள்ள முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த ஜீவனை இழந்து போய்விட முடியும். அப்போ தேவன் விரும்புகிறது அவர் தந்த ஜீவனை நாங்கள் மறுபடியும் அடைந்து பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய வருகையிலே நாங்கள் போக வேண்டும் என்கின்றதைத்தான் அவர் விரும்புகின்றார். ஜீவன் எங்கே இருக்கின்றது என்றால் எனக்கு, அதாவது உயிர் எங்கே இருக்கின்றது எனக்கு பைபிளை வாசிக்கும் வரைக்கும் தெரியாது. நான் நினைத்து கொண்டிருந்தேன் என்னுடைய உயிர் இருதயத்திலே இருக்கிறது என்று சொல்லி. நாங்கள் படிக்கும்போதும் அப்படித்தான் படித்தோம் இலங்கையில். இங்கே வந்த பிறகு எனக்கு நிறைய சயின்ஸ் எனக்கு பொய்யா தெரிந்தது. ஒன்று நான் அடிக்கடி சொல்லுவேன், இங்கே வரும்போது மலையில் வந்தபோது மன்னிக்க வேண்டும், மரத்திலே எலியே இல்லை. நான் நினைச்சேன் மரமெல்லாம் பட்டு போயிடுச்சு. ஏனென்றால் நம்ம நாட்டை பொறுத்தவரையில் நம்ம சயின்ஸின் படி மரத்தில் பச்சையம் இருக்க வேண்டும். பச்சையம் அதாவது உணவு தாவரத்துக்கு வர வேண்டும். அந்த தாவரத்துக்கு உணவு வர வேண்டும், இலை இருக்க வேண்டும். இலையினூடாகத்தான் அதன் தண்டுகளூடாகத்தான் வேருக்கு உணவு போகும். அப்படி இல்லை என்றால் மரம் பட்டு போய்விடும். இலை இல்லாத மரம் பட்ட மரம் எங்களை நாட்டை பொறுத்தவரையில். ஆனால் நான் இங்கே வந்தபோது நான் வந்தது அக்டோபராக இருந்தபடினாலே அரைவாசி முக்கால்வாசி கிறிஸ்மஸ் நீயை தவிர மிச்சம் எல்லாம் பட்டு போயிடுச்சு. அப்போ நான் நினைத்தேன் எல்லா மரமும் பட்டு தான் இருக்கின்றேன். கொஞ்ச நாள் போன பிறகுதான் தெரிந்தது அது துளிர்த்து வந்தது. அதற்கு பிறகுதான் சில காரியங்களை நான் கண்டுகொண்டேன். அதே போல தான் நாங்கள் படிக்கும்போது நாங்கள் நினைத்தோம் எங்களுடைய இருதயத்திலே தான் உயிர் இருக்கிறது என்று சொல்லி. ஒரு மனுஷனுக்கு உயிர் இருதயத்தில் இல்லை, அவனுடைய இரத்தத்திலே தான் இருக்கின்றது. அதுக்கு எவிடன்ஸ் பைபிளிலே தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இரத்தத்திலே தான் ஜீவன் இருக்கின்றது. அவர் அதனாலே தான் இரத்தத்தினாலே எங்களுக்கு உடன்படிக்கை பண்ணினார் பிதாவோடு. அந்த இரத்தத்திலே தான் ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட இரத்தம், அந்த இரத்தம் எங்களுக்கு எப்படி ஜீவனை கொடுக்கின்றது? அந்த இரத்தத்திலே ஜீவன் இருக்கின்றது. அதனாலே தான் அவர் எங்களுக்கு ஜீவனை கொடுக்கின்ற தேவனாய் இருக்கின்றார். நான் அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அவர்கள் எழுதும்போது எழுதுகிறார்கள் எப்படி என்று சொன்னால், மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். இந்த பூமியில இருக்கிற எல்லா மனுஷருக்கும் இரத்தம் சிவப்பு. ஆனால் அந்த இரத்தத்தின் ஊடாகத்தான் ஆண்டவர் மனுஷனை தோன்ற பண்ணினார். அதனாலே தான் ஒரே இரத்தத்தினாலே உலகத்திலே இருக்கிற சகல ஜாதி, சகல நாடு, சகல மொழி, எந்தெந்த மதம், எந்தெந்த மொழி, எந்தெந்த இனம், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கவும் அவர்களை கழுவவும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே இரத்தம் போதுமானதாக இருக்கிறது. இப்போ எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு ஒவ்வொரு கடவுள், ஒவ்வொரு காரியங்கள் உண்டு. அப்போ இஸ்ரவேலின் கடவுள் என்று சொன்னால் அவர் இஸ்ரவேலின் பாவங்களைத்தான் மன்னிக்க முடியும். ஏனென்றால் அவர் இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் இரத்தம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அவர் உலகத்தின் சகல உலகத்துக்கும், அதாவது சகல ஜனத்துக்கும் அவரே ஒரே தேவன். அதனாலே தான் அவர் அந்த ஒரே இரத்தத்தினாலே சகல ஜனத்தினுடைய, உலகத்தில் இருக்கிற எந்த பாஷையினாலும், எந்த கோத்திரம், எந்த மொழி, யாராக இருந்தாலும் அவர்களுடைய பாவத்தை அவர் மன்னிக்க ஏன் போதுமாக இருக்கிறது என்றால், அவர்களுக்கு ஏன் அவர் ஜீவனை கொடுக்க போதுமானதாக இருக்கின்றால் அவர்களுடைய இரத்தத்திலே தான் இந்த ஜீவன் இருக்கிறது. அப்போ அந்த இரத்தத்திலே தான் உயிர் இருக்கின்றது. அப்போ அந்த உயிரை காக்கும்படி தேவன் எங்களை நடத்துகின்றார். அப்போ ஒருவனுக்கு மரணத்தை கொடுத்து விட்டால் இரத்தம் சிந்தப்பட்டு விடுகிறது. அப்போ அதனாலே தான் பொல்லாத பிசாசாகிய பாம்பானவன் வஞ்சித்தான், அழித்து போட நினைத்தான். ஆனால் அவன் அழித்தான், அந்த இடத்திலே அவன் வென்று விட்டான். ஆனால் நாங்கள் தான் தோற்றோம், ஆண்டவராகிய கிறிஸ்து தோற்கவில்லை. அவர் மீண்டும் வந்து எங்களை விடுவிக்கின்றவராய் இருக்கின்றார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், எங்களை தேவன்
எப்படி படைத்திருக்கின்றார், எங்களுக்குள்ள எப்படி ஜீவன் இருக்கின்றது, உயிர் எங்கே இருக்கின்றது, உயிர் ஏன் சிந்தப்படக்கூடாது, ஏன் ரத்தம் சிந்தப்படக்கூடாது, ஏன் காயின் சபிக்கப்பட்டவனாகிறான். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கும் போது ஆபேலை அவன் கொலை செய்கின்ற போது அவன் ரத்தம் சிந்தப்படுகிறது. அந்த பூமியிலே ரத்தம் சிந்தப்பட்ட போதுதான் இங்கு பாவங்கள் உண்டாயிருக்கின்றது. அப்ப ஏன் ரத்தம் சிந்துதலை தேவன் விரும்பவில்லை? இன்றைக்கு எத்தனையோ ரத்தங்கள் பூமியிலே சிந்தப்படுகிறது, ஒருதனுக்கும் ஒரு மனுஷனை குறித்து. ஆனால் அந்த ஒவ்வொரு ரத்தமும் சிந்தப்படுகிறதற்கு ஒவ்வொருவரும் தேவனுக்கு கணக்கு கொடுத்து தான் ஆக வேண்டும். அது எந்த பெரிய ராஜாவா இருந்தாலும். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும், எங்களுக்கு ரத்தம் எப்படி வேலை செய்கிறது, அந்த ரத்தத்தை தேவன் எவ்வளமாய் சுத்திகரிக்கின்றார், என்னுடைய ரத்தத்தோடு அவர் கலந்திருக்கின்றார். அப்ப அந்த ரத்தம் எனக்குள்ளே இருக்கின்றது என்று சொல்லி, மற்றது நாங்கள் எங்களை அறிய வேண்டும். ஆண்டவர் மனுஷனுக்கு மனுஷியை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கின்றார் என்றால், 2ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம் வாசிக்கின்றேன். பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியே இருப்பது நல்லதல்ல என்று ஏற்ற துணையை உண்டாக்குகின்றார். அப்ப தேவன் ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி ஏற்ற துணையாய், மனைவிக்கு கணவனை தேவன் ஏற்ற துணையாய் தான் அவர் தெரிந்து கொள்கின்றார். ஏற்ற துணையாய் நாங்கள் இருப்பதும் இல்லாமல் போவதும் எங்களுடைய கரத்திலே இருக்கின்றது. கணவனுக்கு ஏற்ற துணையாய் மனைவி இருக்கலாம், மனைவிக்கு ஏற்ற துணையாய் கணவன் இருக்கலாம், அல்லது நாங்கள் அவர்களுக்கு ஏற்ற துணையாய் இல்லாமல் கூட பூமியிலே வாழலாம். ஆனால் தேவன் விரும்புகிறது என்னென்று சொன்னால், கணவனுக்கு ஏற்ற துணையாய் மனைவியும் மனைவிக்கு ஏற்ற துணையாய் கணவனும் காணப்பட தேவன் விரும்புகின்றார். அப்படி காணப்படும் போது தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். எங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாம் ஆசீர்வாதத்தின் தந்தை, ஆபிரகாம் முஸ்லிம்களின் தந்தை, கிறிஸ்தவர்களின் தந்தை, ஜூதர்களின் தந்தை. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஆபிரகாமோடாகத்தான் இந்த சந்ததி எல்லாம் வந்தது. ஆபிரகாம் சொன்னார், ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி. இன்றைக்கு இந்த பூமியில் கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், இஸ்ரேலில் இருக்கிற ஜனங்களை கூட்டினா 3/2 பகுதிக்கு மேலே அவங்க தான் இருப்பாங்க. ஏனென்றால் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அப்போ அவர் சொல்லுகிறார், ஆபிரகாம் எங்கே இருந்து அழைத்தார் தெரியுமா? என்னை போல ஆபிரகாம் இறக்கியை தான் அழைத்தார். எப்படி என்றால், விக்கிரக ஆராதனைக்காரனாய் இருக்கும் போது ஆபிரகாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர். அப்போ அவர் எங்களுக்கு தமிழில் சொல்றதா இருந்தால் அவர் சைவ சமயக்காரன் அப்படித்தான் சொல்லலாம். ஏனென்றால் அவர் விக்கிரக ஆராதனை, அந்த நேரத்திலே அந்த மதங்களின் பேர் இருக்கவில்லை. அதனாலே பைபிள் குறிப்பிடுகிறது எப்படி என்றால், அவர் விக்கிரக ஆராதனைக்காரன் என்று சொல்லி. அப்ப அவரை தேவன் கூப்பிடுகின்றார், அவர் வருகின்றார். 12ஆவது அதிகாரம் சொல்லுகிறது ஆதியாகமத்திலே, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. 2வது வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி அவர் ஆபிரகாமை கூப்பிடுகின்றார். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆபிரகாம் அவரிடத்திலே வருகின்றான். கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் வந்து விடுகின்றான். ஆபிரகாம் அவரோடு கூட நடக்கின்றான். ஆபிரகாமுக்கு குழந்தைகள் இல்லாதிருந்தது. ஆனால் அவர் ஒரு குமாரனை கொடுக்கின்றார். அந்த குமாரன் மூலமாய்த்தான் இன்றைக்கு ஒரே ஒரு குமாரன் தான் ஆபிரகாமுக்கு ஈசாக். அந்த ஈசாக் மூலமாய் 2 குமாரன். அந்த 2 குமாரன் மூலமாய் இன்றைக்கு எத்தனையோ மில்லியன் ஜனங்கள் இந்த பூமியிலே. அப்ப தேவன் கூப்பிட்டு ஆசீர்வதித்து சகலவற்றையும் கொடுத்து நடத்த விரும்புகிற தேவனாய் இருக்கின்றார். நாங்கள் அவர் கூப்பிடும் போது அவருடைய அந்த கூப்பிடுதலின் சத்தத்துக்கு நாங்கள் கேட்டு நாங்கள் அவரிடத்திலே நாங்கள் வந்து எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் வரும்போது
அவர் எங்களை ஆசீர்வதிக்கின்றார். அதனாலே அவர் எங்களுக்கு தீமை செய்கிற, நாங்கள் பாராட்டி அவர் எங்களுக்கு தீமை செய்கிறவர் அல்ல. நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதபடி ஒருவன் சுற்றி திரிகிறான். ஏனெண்டா எங்களுக்கு அவனுக்கு நன்மை செய்கிறதையே விருப்பம் இல்லை. சொல்லப்போனால் பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஆனால் நன்மை செய்கிறதுக்கு விருப்பமே இல்லை. நாங்கள் பார்க்கலாம், ஜோபு அதிகாரத்திலே ஆண்டவர் ஜோபுவை அவன் அழித்து போடும்படி வந்து நிற்கின்றான். அப்போ ஜோபுவை அழித்து போடும்படி அவன் ஏன் வந்து நிற்கிறான் என்று சொன்னால், ஜோபுவை தேவன் ஆசீர்வதித்து சகலவற்றையும் கொடுத்திருக்கின்றார். ஜோபு தேவனுக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் இருக்கின்றான். ஜோபு 1வது அதிகாரத்திலிருந்து 3வது அதிகாரம் மட்டும் போய் பாருங்கள். நான் அதை அங்கே போய் வாசிக்க விரும்பவில்லை, நேரம் போகாதது. அதுபடினால் ஜோபுவை தேவன் அழைத்து சகலவற்றை கொடுத்து விட்டார். ஜோபு தன்னுடைய வழிகளிலே உத்தமனும் நீதிமானும் சன்மார்க்கனும் கர்த்தருக்கு பிரியமானபடி நடக்கின்றான். ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்கின்றான். இப்போ தேவன் கேட்கின்றார், நீ என் தாசனை பார்த்து வந்து. அப்போ அவன் சொல்லுகிறான் எஸ் அண்டு. அப்போ அவன் சொல்லுகிறான், பிசாசானவன் சொல்லுகிறான் ஆண்டவரை பார்த்து, நீர் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் வேலியடைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறீர். நீர் அவன் மேல் கையை போடும், அப்பொழுது அவன் உண்மை தூசிப்பான் என்று சொல்லி பாருங்க. பிசாசு என்ன நோக்கம் என்றா, ஆண்டவர் அவனை தூசிக்கணும், ஆண்டவரை அவன் தூசிக்கணும், அவனை அழித்து விடணும், அவனை தேவனை விட்டு தூரப்படுத்தணும், அவனை அழிக்கணும். நாங்கள் தேவனை விட்டு தூரப்படுத்தி எங்களை அழிக்க நினைப்பதே பொல்லாத பிசாசினுடைய வேலை. அவன் என்ன செய்கிறான் என்றால், முதல் கொஞ்சமாய் தூரப்படுத்த விரும்புகிறான். அதனாலே தான் ஜோபுவின் முன்னிலைமையை நீங்கள் பார்த்தீங்கள் என்றால், அவனுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின்னிலைமை ஆசீர்வாதமாக இருந்தது. அப்போ அவனுக்கு என்ன தீங்கு வந்த போதும் அவன் தேவனை ஒன்றுமே செய்யவில்லை. அப்போ அவனுடைய நோக்கம் எல்லாம் கிறிஸ்தவர்களுடைய எதிரி இந்த உலகம், இந்த பிசாசு. இந்த வார்த்தைகளுக்கு விரோதமாய் இவைகளெல்லாம் சொல்லப்படுகிறதோ, அவைகளெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அவைகள் எங்களுக்கு பலவீனத்தையும் தேவனை தூரப்படுத்துகின்ற காரியங்களை எல்லாம் கொண்டு வரும். கலாத்தியர் 3:14 நாங்கள் வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்துவ கூடாக எங்களுக்கு வருகிறது. நீங்கள் யோசிக்கலாம், ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் அப்படி கிறிஸ்துவ கூடாக வரும் என்று சொல்லி. அதைத்தான் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்குள்ளே வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும், உன்னிலிருந்து ஒரு ஆள் எழும்புவார், உன்னுடைய ஜாதியில் என்னுடைய வம்சத்திலே அவர் தான் இரட்சகர் என்று சொல்லி. அந்த இரட்சகர் தான் இயேசு கிறிஸ்து. அதனாலே தான் கலாத்தியருக்கு எழுதும்போது அப்போஸ்தலன் எழுதுகிறார் 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே, இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்படி உங்களுக்கு எல்லா சுதந்திரமும் உண்டாகிறது என்றால், ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். எப்படி என்றால், நான் உன்னுடைய வம்சத்துக்குறாக ஒருவரை கொடுப்பேன், அவருக்கு கூடாக ரட்சிப்பு வரும், அவருக்கு கூடாக பாவ மன்னிப்பு வரும், அந்த நாமத்துக்கு கீழே போகிறவர்கள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு அவர் ஆணையிட்டு கொடுத்தபடியினால், அந்த ஆபிரகாமுக்கிட்ட ஆணையின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக எங்களுக்கு சகலதும் கிடைக்கின்றது. பாருங்க, இந்த ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனுஷனுக்கு தேவன் கொடுத்த அந்த ஆணையின்படி ஆபிரகாமுக்கு ஊடாக நாங்கள் வரல, நாங்கள் பிறக்கல, ஆனால் கிறிஸ்து ஊடாக நாங்கள் பிறக்கின்றபடியினால் இஸ்ரவேலுக்கு எவ்வளவு தேவன் பாதுகாப்பாக இருக்கிறாரோ அதே அளவுக்கு தேவன் எனக்கு பாதுகாப்புமாய் ஜீவனுமாய் இருக்கின்றார். அதை நாங்கள் அறிந்து கொண்டோமானால் நல்லதாக இருக்கும். அதே போலதான் தேவன் சொல்லுகிறார். ரோமர் 4வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தின் மூலமாய்த்தான் ஆபிரகாம் தேவனை இடத்திலிருந்து சகலவற்றை பெற்றுக்கொண்டார். ஏனென்றால் ஆபிரகாமை கூப்பிடும்போது ஆபிரகாமுக்கு தேவனை தெரியாது, ஆபிரகாமுக்கு கர்த்தர் யார் என்று தெரியாது. ஆனால் கூப்பிடும்போது நம்பி வந்தார். ஆபிரகாமை அவர் அழைத்த போது அவர் வந்தார், அவர் சொன்னதை எல்லாவற்றையும் நம்பினார், அவர் விசுவாசித்தார். அதே போல தான்
தேவனுக்குள்ளாக கிறிஸ்துவை நாங்கள் காணவில்லை, ஆனால் கண்டவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆபிரகாமுக்கு முன்பு வாழ்ந்தவர்கள் தேவனை காணவில்லை, ஆனால் அறிந்தவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் ஆபிரகாம் விசுவாசித்தான் என்று நாங்கள் கிறிஸ்துவை காணவில்லை, ஆனால் எங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் நாங்கள் வாசித்து விசுவாசித்து நாங்கள் கிறிஸ்துவின் மேல் கால் வைத்து கிறிஸ்துவனுடைய பாதையிலே நாங்கள் நடப்போமானால் எங்களை வெல்ல ஒன்றால முடியாது. அதனால் தான் நான் முதல் உங்களுக்கு சொன்னேன், தேவன் ஆளுகை செய்கின்ற தேவனாயும் கீழ்ப்படுத்துகின்ற தேவனாயும் இருக்கின்றார். எங்களையும் அவர் அவ்வண்ணமாக தான் படைத்திருக்கின்றார். அதனாலே தான் அவர் எங்களை அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கலை. நான் சொல்லிக்கொண்டே போவேன். அதனால் இதன் அப்போஸ்தலர் எழுதும்போது எழுதுகிறார், தேவன் எங்களுக்கு சகலவற்றையும் கீழ்ப்படுத்தி இருந்தும் ஒன்றும் உங்களுக்கு கீழ்ப்படிய காணோம் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் சொல்லுகிறார். என்னென்றால் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பேதுரு பவுல் எல்லாம் சிம்பிளா அற்புதங்கள் அடையாளங்கள் செஞ்சவங்க. அவங்க பேதுருவினுடைய நிழல் பட்டு கூட செத்தவங்கள் எல்லாம் உயிர் தெழுந்திருக்கிறாங்க. அப்படி அற்புதங்கள் நடந்திருக்கிறது. அவர் பார்த்த இடத்துல எல்லாரும் பேசாமல் இருக்கும்போது அவர் சொல்லுகிறார், உங்களுக்குள்ளே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் தெழுந்திருக்கின்றார், அதனாலே உங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கின்றார். ஆனால் நீங்கள் அதற்குரியதான செய்கைகள் ஒன்றும் செய்யாமல் நீங்கள் சும்மா இருக்கிறீர்கள் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வந்து கீழ்ப்படுத்த விரும்பி நாங்கள் நடந்தால் தேவன் எங்களுக்கு சகலவற்றையும் கீழ்ப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாக இருக்கிறது என்று எபிரேயர் 11 சொல்லுகிறது. அப்போ நாங்கள் பூமியில் இருந்து வருகிற கண்டதை அவங்க காண்கின்றதை சொல்லுகிறத கேட்காம நாங்கள் காணாததையும் இதில் எழுதி வைத்திருக்கிறதையும் நாங்கள் கண்டு விசுவாசித்து நடப்போமானால் நாங்கள் நித்திய ஜீவனுக்குள்ளே நடக்க போதுமானதாக இருக்கிறது. தான் நம்பிக்கை என்பது விசுவாசம் என்பது ஒன்று நடக்க முடியாதது ஒன்று நடக்கும் என்று நம்புகிறது. சிலருக்கு பரலோராஜ்யத்தை குறித்த நம்பிக்கை இல்லை, நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை இல்லை. ஆனாலும் ஆண்டவராக சொல்லி வைத்தார், இதோ நான் மீண்டும் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி, பிதாவே உம்முடைய சமூகத்திலே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, நீர் ஒரு குடும்பமாய் எங்களை உண்டு பண்ணியிருக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீர் ஆளுகை செய்யும்படி எங்களை அழைத்திருக்கிறேன். உம்முடைய சாயலும் ரூபமாய் எங்களை அழைத்திருக்கிறேன். ஆதாம் விளம்பதை கிறிஸ்து மூலமாய் பெற்று தந்திருக்கிறேன். அதை நாங்கள் உமக்குள்ளே மீண்டும் பெற்றுக்கொண்டு உமக்குள்ளே வாழ்ந்து ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் என்னத்தை வைத்திருக்கிறீங்களோ அதை நாங்கள் சுதந்திரித்து இந்த பூமியிலே வாழ நீங்கள் எங்களுக்கு கிருபை பாராட்டும். உம்முடைய ஆவியினாலே எங்களை உயிர்ப்பியும், உம்முடைய ஜீவனினாலே எங்களை பலப்படுத்தும். சகலவற்றையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கின்றேன் பிதாவே. ஆமென்.